10 என்ற ஐடியில் என்னுடைய குரல் எப்படி அங்கு ஒலித்து கொண்டு இருக்கும்? என்னுடைய குரல் கேட்கவில்லையா? நான் குரல் பதிவு கொடுத்து கொண்டே தானே லைவ் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு இறந்த வீட்டில், என்னுடைய ரிலேட்டிவ் இறந்த வீட்டில் நிற்கிறேன். இப்போது இறுதி யாத்திரை தயாராகி வருகிறது, அதையும் நீங்கள் பாருங்கள் என்று கூறிக்கொண்டிருந்தேன். அதை நீங்கள் கேட்கவில்லையோ? அதாவது உடலை சுமந்து போகின்ற போது நான் மொபைலை பாக்கெட்டில் போட்டிருந்தேன். அந்த நேரம் ஒருவேளை நீங்கள் பார்த்திருக்கலாம். சரியா? அந்த உடலை கோவிலில் கொண்டு வைத்தபோது நான் அந்த இறந்த உடலை மட்டும் காட்டிக்கொண்டு இருந்தேன். சரியா? அந்த நேரம் பார்த்துருக்காங்க. ஏன் ரஞ்சித் அழகி, நேற்று குரல் கேட்கவில்லை மாமா? அந்த குரல் உங்களுக்கு கேட்டிருந்தேன். ஆரம்பத்தில் நான் பேசிட்டு தானே போயிட்டு இருந்தேன். இப்போ அந்த இறுதி ஊர்வலத்தில் நம்ம அமைதியாக தானே போகணும். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், மொபைலை பாக்கெட்டில் போட்டுட்டு அமைதியாக அவங்க கூட நடந்து போயிட்டே இருந்தேன். அந்த நேரம் நீங்கள் வந்திருக்கிறீங்க. சரி, நீங்கள் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு சகோதரர் ஃபோன் பண்ணி இன்னொரு சகோதரிக்கு சொல்லி, அந்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் ஃபோனை எடுத்து இப்படி பல பிரச்சனைகள் ஆச்சு. இதெல்லாம் மறக்க முடியாது. காட்டுக்குள் வீடு. ஆமாம் ப்ரோ, நல்ல வெளிச்சமாக இருக்கு. இது கவர்மெண்ட் இடம். இது கவர்மெண்ட் டிராவலர்ஸ் பங்களா, பொதுப்பணித்துறையே சேர்ந்தது. நான் போயிட்டேன்னு நினைச்சு உறுதி பண்ணியாச்சு. பரவாயில்ல. அதாவது என்னுடைய மகள் என்னுடைய பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்தவர். அவங்க எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, அழுத மாதிரி பேசுகிறாங்க தெரியுமா? ஆனால் இது வரைக்கும் அவங்க முகத்தை நான் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி நம்ம ஆல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இப்ராஹிம் என்ற சகோதரர், அவர் ஆடி போயிட்டார். ஐயோ. அதனால் என் மீது அன்பு வச்சிருக்கிறீங்கல்ல, அதுவே போதும், சந்தோஷம். முகம் காணலைனாலும் குளச்சல் பாபு 10 யூடியூபர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த யூடியூபுக்கு நம்ம போன மாதிரி இருக்குதே. அவர் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து குளச்சல்னு வேறு அடிக்கடி சொல்லுவார் அப்படின்னு உங்கள் மைண்டில் ஓடிச்சுன்னா எனக்கு அதுவே போதும். மாமா, என்ன திருமணம் செய்து பார்க்குறீங்களா? ஆஹா, இது என்ன புதிய குழப்பம்? வாங்க, உங்களுக்கு விளையாடுக்கு இந்த தாத்தா தான் கிடச்சனா? பல்லு போன தாத்தா தான் கிடச்சனா விளையாடுறதுக்கு? வாங்க. ரஞ்சித் அழகி, உங்களுடைய ஒரிஜினல் பேர், ஒரிஜினல் மாவட்டம், நீங்கள் ஆணா பெண்ணா எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் பேசுகிறீங்க, காமெடியாக பேசுகிறீங்க, ஒரு லைவை சிறப்பாக கொண்டு போகிறீங்க. பிறர் மனதை புண்படாத அளவில் அவங்கள காமெடியாக கொண்டு போகணும். இப்போ வேற ஒருத்தர் இது ஒரு தப்பான கமெண்ட் போட்டு அவரை நான் பிளாக் பண்ணேன், அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஜாலியாக ஏதோ ஒன்று பேசி எடுத்து அப்படியே போயிட்டுருக்குது. அதனால தான் நம்ம லைவில் உங்களை வச்சிருக்கிறேன். உங்களை, ஜான்னு, ஐசக்கு, நம்ம இவங்க இன்னொரு ராஜகுமார், இவங்க எல்லாருமே என்ன கிண்டல் பண்ண வேண்டியே நம்ம லைவுக்கு வருவாங்க. எல்லாரையும் நான் லைவில் தான் வச்சுருக்கிறேன், யாரையும் வெளியேற்றினது கிடையாது. சரியா? யாரையும் வெளியேற்றினது கிடையாது.